بسم الله الرحمن الرحيم. அடுத்து அவர் என்ன செய்யறாருண்டா, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ரெண்டு விதமா சொல்றாரு. இந்த ரெண்டாவது அடுத்துல கேட்டுக்கிறேன். அதுல முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாரு. 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரை சாப்பிட வாங்க சொல்லி கூப்பிட்டா 10 பேரும் சாப்பிட வரலாம்ல, அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது என்ற ஒரு 10 பேர் உதாரணத்தை சொல்லி, அது மாதிரி ஃபமன் ஷஹிதமின் குமு ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்கள் யார் அந்த மாதத்தை அடைகிறார் நோம்பு பிடிங்கன்னா அத்தனை பேரும் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது என்ற ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டாரு. இந்த உதாரணம் உதாரணம் மூலமா அவர் விளங்கப்படுத்துற வர செய்தி சரியானதா, அந்த வசனத்துக்கு அதான் விளக்கமாங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதாவது இன்டர்நேஷனல் பிறை, சர்வதேச பிறைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் சர்வதேச அளவுல உள்ள உதாரணமா இருக்கணும். சர்வதேச பிறைக்கு ஒரு கிராமத்து அளவுல உள்ள உதாரணத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதை எப்படி நான் சொல்லி காட்டுற பாருங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். இப்ப அல்லாஹ் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். எப்படி அல்லாஹ் பேசுறான், உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ, உலகம் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, மாதத்தை அடைவதில் முன்ன பின்ன ஆகும். நம்ம அதை ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன செய்தோம், தெளிவுபடுத்தினோம். எல்லோரும் என்ன செய்ய முடியாது, ஒரே நேரத்தில் மாதத்தை அடைய முடியாது. அதை என்ன செய்வாங்க, ஒரு நாள் முன்ன பின்ன தான் அடைவாங்க. அதுதான் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. அப்ப அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்லி காட்டுறான், உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். அப்ப மாதத்தை அடைகிறாரோ என்று சொன்னால் அடைந்த மக்களும் அடையாத மக்களும் என்று இரு பிரிவினர் இருந்தால்தான் மாதத்தை அடைகிறாரோ, யார் அடைகிறாரோ அவங்க நோன்பு வைக்கணும்னு சொல்ல முடியும். இப்போ இந்த அன்சார் மூலை என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னா, ஒரு ஊர்ல 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கும்போது உங்களில் யார் விருந்துக்கு வருகிறாரோ அவருக்கு நான் சாப்பாடு தருவேன், விருந்து தருவேன் அப்படி சொன்னா 10 பேரும் விருந்துக்கு வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? 10 பேர் விருந்துக்கு வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? விருந்துக்கு வர இருக்கா, இல்லாமல் வாய்ப்பு இருக்குது. 10 பேர் வரவும் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கிறாரு. இது இன்டர்நேஷனலுக்குள்ள ஒரு உதாரணமா? ஒரு கிராமத்துக்குள்ள 10 பேருக்குள்ள உதாரணத்தை, இன்டர்நேஷனல் பிறைக்கு சொல்லக்கூடிய உதாரணத்தை ஒரு கிராமத்தில் உள்ள 10 பேர் சொல்லக்கூடாது. இது எப்படி கேட்கணும், இந்த உதாரணம் எப்படி கேட்கணும்? இது சாத்தியமான உதாரணம் சொல்லி கேட்கிறாரு. இதே நான் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. எப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் சொல்றான், உங்களில் யாருக்கு சூரியன் மறைகிறதோ அவர்கள் மகரிப் தொழட்டும் அப்படின்னு உதாரணம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், யாருக்கு சூரியன் மறைகிறதோ அவர்களுக்கு மகரிப் தொழட்டும், அவர்கள் மகரிப் தொழட்டும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே நேரத்தில் மகரிப் தொழ முடியுமா? இவர் 10 பேர் ஒரு கிராமத்தில் உள்ள 10 பேருக்கு நீங்க யாருக்கு விருந்துக்கு வர்றீங்களோ அவங்க சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொன்னா 10 பேர் வருவதற்கு சாத்தியம் இருக்கு, சாத்தியமான விஷயம். இப்ப சாத்தியம் இல்லாத விஷயத்துக்கே சொல்லி ஃபிட் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கருத்து சாத்தியம் இல்லாத விஷயம். உங்களை யாரும் மாதத்தை அடைகிறார்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் ஒரே நாள் அடைய முடியாது. அதனால அல்லாஹ் அந்த வாக்கியத்தை பயன்படுத்துகின்றான். இந்த உதாரணம் எப்படின்னு சொன்னா இதுதான், இந்த மாதிரி வழங்கணும். உங்களை யாருக்கு சூரியன் மறைகிறதோ அவர் மகரிப் தொழட்டும் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது யாராவது உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் மகரிப் தொழ முடியும், மாதம் வைக்க முடியுமா? யாருக்கு சூரியன் ஒரே நேரத்தில் மறையாது. அது மாதிரி இந்த மாதிரி உங்களை யார மாதத்தை அடைகிறாரோ என்று அல்லாஹ் சொல்வது ஒரு சாத்தியமான விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்லல. ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உலகம் முழுவதும் மாதத்தை அடைய முடியாது என்பதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை யார் அடைகிறாரோ கொஞ்சம் அடுத்தடுத்த நாள் என்ன செய்வாங்க, அடைவாங்க என்பதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி உங்களை அடைவர் நோன்பு நோக்கட்டும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இன்டர்நேஷனலுக்கு சொல்லப்பட்ட ஒன்றை ஒரு கிராமத்துக்குள்ள கொண்டு போய் சுருக்கி சொல்வது என்பது அது சரியான ஒரு கருத்து கிடையாது, உதாரணம் கிடையாது.